அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள ஸ்டேட் வங்கியின் பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. பணம் கொள்ளை போயிருக்கிறதா என காவல்துறை அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள ஸ்டேட் வங்கியின் பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. பணம் கொள்ளை போயிருக்கிறதா என காவல்துறை அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். வங்கியின் கதவு மற்றும் கிரில் கேட் உடைக்கப்பட்டு கொள்ளையர்கள் உள்ளே சென்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் மோப்பனாய் கொண்டுவரப்பட்டு ஸ்டேட் வங்கியில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருவல்லிக்கேணி வாலஜா சாலையில பாரத ஸ்டேட் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில இன்று வங்கி செயல்படும் நேரத்திற்கு ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு தனியார் காம்ப்ளெக்ஸ் ஒன்று, இந்த காம்ப்ளெக்ஸுடைய முதல் தளத்துல பிஎன்ஜி ஹவுஸ் என்ற அந்த தனியார் காம்ப்ளெக்ஸ்ல முதல் தளம் மற்றும் இரண்டாவது தளத்தில் இந்த வங்கி செயல்படுகிறது. முதல் தளத்தில் ஊழியர்கள் காலையில் வங்கியை திறப்பதற்கு வரும்பொழுது வங்கியினுடைய கதவு மற்றும் அதற்கு முன்பு இருந்த கிரில் கேட் இரண்டுமே உடைக்கப்பட்டு, அதாவது ஒரு நபர்கள் உள்ளே வங்கிக்குள் நுழையக்கூடிய அளவிற்கு அது கதவும் அந்த கிரில் கேட்டும் உடைக்கப்பட்டு மேலே தூக்கி இருக்கிறது. இதை பார்த்தவுடன் உடனடியாக ஊழியர்கள் சந்தேகப்பட்டு வங்கியினுடைய மேலாளருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். பிறகு காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த இந்த எஸ்பிஐ வங்கி என்பது அப்படியே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு எதிரே சாலையினுடைய எதிர்புறம் இருக்கிறது. இடதுபுறம் காவல் நிலையம், வலதுபுறம் எஸ்பிஐ வங்கி. இந்த எஸ்பிஐ வங்கியில பூட்டு உடைக்கப்பட்டு, கதவுகள் உடைக்கப்பட்டு நபர்கள் உள்ளே சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் பகுதிக்கு இந்த வங்கிக்கு வந்திருக்கிறார்கள். விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். உயரதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு திருவல்லிக்கேணி துணை ஆணையர் சந்தோஷ் அதிமானி மற்றும் உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் உடனடியாக அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைரேகை நிபுணர்கள், அதே போன்று இந்த மோப்பநாய்களை கொண்டு கண்டறியக்கூடிய அந்த பிரிவினர் மோப்பநாயும் கொண்டு வரப்பட்டு விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வங்கியில கொள்ளை நடந்திருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக தற்பொழுது விசாரணை நடத்தப்படுகிறது. கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் பணம் கொள்ளையடித்து இருக்கிறார்களா என்பது தொடர்பான உறுதியான தகவல்களை இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் உள்ளே சென்றிருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே லாக்கர்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதா, லாக்கர்கள் எவ்வாறு உடைக்கப்பட்டிருந்தால் அதில் இருந்த பணம் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வங்கியினுடைய அதிகாரிகளை வரவழைத்து உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். காவல் நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு வங்கியிலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே காவல்துறை அதிகாரிகள் அதிக அளவில் தொடர்ந்து விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். மோப்பனாய் வரவழைக்கப்பட்ட அந்த மோப்பனாய் கதவு உடைக்கப்பட்ட இடத்திலிருந்து உள்ளே சென்று அதற்கு பிறகு இங்கிருந்து மீண்டும் அண்ணா சாலையை நோக்கி அந்த மோப்பனாய் ஓடியது. இது அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களிலும் எதுவும் காட்சிகள் பதிவாகி இருக்கிறதா, எந்த நேரத்தில் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது, எத்தனை நபர்கள் வந்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்ற பல்வேறு கோணங்கள்ல தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் தனித்தனியாக பிரிந்து இந்த வாலஜா சாலையில இங்கிருந்து இந்த காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து அண்ணா சாலையை நோக்கியும், அதே போன்று மற்றொரு புறம் சேப்பாக்கம் நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையிலும் சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தீவிரமாக ஆய்வு செய்யக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தற்பொழுது வங்கிக்குள் இருப்பதனால அந்த விசாரணைக்கு பிறகுதான் இது கொள்ளை நடந்திருக்கிறதா, எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் வெளியாகும் என தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதற்கு பிறகு முழுமையான விவரங்களை தெரிவிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த வங்கியில் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் காவலாளிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஒரு புறம் வங்கியினுடைய ஏடிஎம் இருக்கிறது. எஸ்பி வங்கியினுடைய ஏடிஎம், அது டெபாசிட் மிஷின் உள்ளிட்ட அந்த இயந்திரங்களும் இருக்கக்கூடிய ஏடிஎம் இருக்கிறது. மற்றொரு விதத்தில் தான் இந்த வங்கி செயல்படுகிறது. வங்கியில் அதாவது தரைதளத்துல வாகனங்கள் இருக்கக்கூடிய இடம் மற்றும் இந்த ஏடிஎம்கள் செயல்படுகிறது. அதே போன்று லிப்ட் ஒன்று இருக்கிறது. இந்த பகுதியில் தான் காவலாளியும் இருந்திருக்கிறார். நேற்றைய தினம் காவலாளி இருந்தார். அவர் காவலாளி இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்ததா, அப்பொழுது காவலாளி எங்கு சென்றிருந்தார் போன்ற விஷயங்கள் குறித்த விவரங்கள் குறித்தும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். வங்கிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.